மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் இந்த விஜய் பொண்ணு அம்முக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ரொம்பவே அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முக்கியமாக விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் காவேரி வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு தாத்தா பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீ காவேரி வந்து ஸ்கூலில் அம்மாவாக நினச்சி இந்த மாதிரி நீ வந்து அவள் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து நல்லபடியாக பதில் சொல்லியிருக்க. அதனால் ரொம்பவே எங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் அதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தாத்தாவும் விஜயோட சித்தியும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட தங்கச்சி வந்து நர்மதா பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக கங்கா யமுனா எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நர்மதா பார்த்திங்க அப்படின்னா விஜய் பொண்ணு அம்மாவையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் நர்மதா பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நர்மதா பார்த்திங்க அப்படின்னா அம்மாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகி எமோஷனல் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து எதுக்கு வந்து அம்மாவை பார்த்தா எல்லா வீட்டில் உள்ள எல்லாரும் எமோஷனல் ஆகுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியை பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கூட விஜய் வந்து ரொம்ப மோசமாக நினச்சேன். அவரோட பொண்ணு ஃபீலிங்ஸ்லாம் வந்து எனக்கு இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. இப்போயாவது மாப்பிள்ளையை பற்றி இவ யோசிக்க ஆரம்பிச்சாலேன்னு சொல்லிட்டு சாரதாவும் சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு சீக்கிரமே பழசெல்லாம் ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம்.